ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். கரூர் சம்பவத்தில் எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் ஆணைய விசாரணைக்கு தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்போம். வெங்கடேசன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க வணக்கம். கரூர் கூட்ட நெருக்கல் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவின் நகல் சற்றுமுன் வெளியாகியுள்ளது. அந்த உத்தரவு நகலில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களாக பார்த்தோம் என்றால், கரூர் கூட்ட நெருக்கல் விவகாரம் என்பது அடிப்படை உரிமைகள் மீதாக தாக்கம் செலுத்துவதாக உள்ளது என்றும் நாட்டின் மனசாட்சியை ஒழுக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் நியாயமான பாரபட்சமான விசாரணை தேவைப்படுவதாகவும், நியாயமான விசாரணை என்பது மக்களின் அடிப்படை உரிமை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களும் நியாயமான சுதந்திரமான விசாரணையை கோருவதாக இருப்பதால் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவதாக உச்சநீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்துதான் இந்த உத்தரவில் உடனடியாக இந்த கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்துள்ள வழக்கு விசாரணை உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்படுவதாகவும், இந்த வழக்கை விசாரிக்க புலன் விசாரணை செய்ய ஒரு உடனடியாக அதிகாரியை நியமிக்க சிபிஐ இயக்குநருக்கு உத்தரவிடுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் குறிப்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அந்த கரூர் நகர காவல் ஆய்வாளர் ஆகியோர், மேலும் அந்த எஸ்ஐடி உயர்நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி தனி நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த விசாரணை ஆணையம் ஆகியோர் இந்த விவகாரத்தில் கலெக்ட் செய்த ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் உடனடியாக இந்த சிபிஐ அதிகாரிகளுக்கு அளிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக அதை ஆவணங்களாக எவிடன்ஸ்களாக டிஜிட்டல் மற்றும் போன்ற வடிவங்களாக அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த எஸ்ஐடி விசாரணையையும் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த ஒரு நபர் ஆணைய விசாரணையும் தற்போது இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிபிஐ அதிகாரிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு முழுமையாக செய்து இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடைக்கால உத்தரவு என்பதால் தேவைப்படும் பட்சத்தில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது மேற்படி உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படும் என்றும், இந்த நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அந்த குழு சிபிஐக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்றும், சிபிஐ திரட்டும் அந்த ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் அவர்கள் ஆய்வு செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய உத்தரவின் நகல் என்பது தமிழ்நாடு அரசுக்கு மிக மிக பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த அந்த கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கும் தாவிக கட்சியினருக்கும் இந்த உத்தரவு என்பது மிக சாதகமான ஒரு உத்தரவாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அவர்கள் திருச்சி மகாலட்சுமி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.